டிப்ஸ் 504 ரவா உப்புமா கமகமக்க. ரவா உப்புமா அல்லது கிச்சடி செய்யும் அடுப்பில் இருந்து இறக்கும் முன் ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு முறை கிளறி விடுங்கள். வாசனையும் சுவையும் தூக்கலாக இருக்கும். டிப்ஸ் 505 முறுக்கு சீடை தேன்குழல் செய்யும் பொழுது அரிசி உளுந்து மாவுடன் சிறிது ஜவ்வரிசியை வறுத்து பொடி செய்து சேர்த்தால் மொறுமொறுவென ருசியுடன் இருக்கும். டிப்ஸ் 506 பாகற்காய் குழம்பில் ஒரு கேரட் துண்டுகளாக வெட்டி போட்டால் கசப்பு அதிகம் இருக்காது. டிப்ஸ் 507 மரவள்ளி கிழங்கை வேக வைத்து அதில் கொஞ்சம் தேங்காய் துருவலும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டால் மிகவும் ருசியாக இருக்கும். குழந்தைகளுக்கு புதுவிதமான ஸ்நாக்ஸ் ரெடி. டிப்ஸ் 508 பொங்கல், தோசை மாவு இவற்றில் சிறிதளவு சீரகத்தை கையினால் தேய்த்து போட்டால் சுவையுடனும் மணமாகவும் இருக்கும். டிப்ஸ் 509 உருளைக்கிழங்கு காரக்கறி செய்யும் பொழுது சிப்ஸ் போல கிழங்கை சீவி காய்ந்த மிளகாய், தனியா, பூண்டு, சீரகம், தேங்காய் எல்லாம் அரைத்து சேர்த்தால் வாசனை மூக்கை துளைக்கும். டிப்ஸ் 510 முட்டைகோஸ் வதக்கும் பொழுது சிறிது பால் சேர்த்து வதக்கினால் பொரியல் வெள்ளை வெளையேனென்று சுவையாக இருக்கும். டிப்ஸ் 511 பாலித்தீன் கவரில் பச்சை தக்காளியுடன் ஒரு பழுத்த தக்காளியும் போட்டு வைத்தால் எல்லா பழங்களும் பழுத்துவிடும். டிப்ஸ் 512 லட்டு, பாதுஷா, அல்வா இனிப்பு வகைகளில் ஜீரா பூக்காமல் இருக்க பாயில் அரை முடி எலுமிச்சப்பழம் பிழிந்தால் போதும்.